அது மேற்கு திசையில இருக்கிற ராஜோலு கிராமம். அதே ஊர்ல பரம பிஸ்னாரி அப்படின்னு ஃபேமஸ் ஆயிருக்கிற சுதாகர் ரொம்பவே புத்திசாலி. எல்லாருகிட்டயும் தமாசாவே பேசிக்கிட்டு அவனோட புத்திசாலி தனத்தினால கேள்வியும் கேட்டுக்கிட்டு அந்த கேள்வியில ஜெயிச்சுக்கிட்டு அவனுக்கு தேவையான பொருளுங்களை ஊரு ஜனங்க கிட்ட இருந்து வாங்கி பொண்டாட்டி கமலா கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தான். எங்க உங்க புத்திசாலி தனத்தினால நம்ம வீட்டுக்கு தேவையான கூலரு, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜ், மிக்ஸி எல்லாத்தையும் வாங்கியாச்சு. சந்தோஷம்தான். இருந்தாலும் கமலா, உன் புருஷங்கிட்ட ஆனாலும் அப்படிங்கறது எதுவுமே இல்ல. உனக்கு என்ன வேணும் கேளு. இன்னும் ஏதாவது தேவைன்னா அதை எப்படி வாங்குறதுன்னு மட்டும் யோசி. எங்க வெயில் காலம் வந்துருச்சுங்க. ஐயோ சுசீலா, வெயில் காலத்தை என்னால ஒன்னும் பண்ண முடியாதே. அந்த மாதிரி தென்னாலி ராமனுக்கே இந்த மாதிரி எதுவுமே செய்ய முடியாம போயிடுச்சே. இந்த மாதிரி எல்லாம் கேட்காம வேற ஏதாவது கேளு. ஐயோ முதல்ல என்ன பேச விடுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. வீட்ல கூலர் இருக்கு. அதுக்கு எப்படி கரண்ட் பில்ல கட்டுறது அப்படின்னு தானே நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஆமாங்க, அதெல்லாம் நான் எப்படி கட்டுறதுன்னு நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாம இரு. எங்க கரண்ட் பில்லு மட்டும் இல்ல, கேபிள் பில்லு கூட இருக்கு. நீ எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா வீட்ல இரு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நம்ம கையில இருக்கிற காசு ₹1 கூட செலவாகாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். நீ வீட்லயே இரு. யாராவது வந்து கதவை தட்டினாங்கன்னா ஜன்னலை திறந்து பதில் சொல்லு, வெளியே வராத அப்படின்னு சொல்லி சுதாகர் அவனோட சின்ன வயசு நண்பனான சென்னையவ பார்க்க போனான். அப்போ வழியில சுப்பையா அப்படின்னு பசுமாட கொண்டு போய்கிட்டு இருக்கிற பால் வியாபாரிய பார்த்தான். டே சுப்பையா, நில்றா அப்படின்னு ஒரு குரல் கேட்டது. சுப்பையா சுதாகரை பார்த்து பயந்துட்டான். அவங்கிட்ட வந்துகிட்டு இருக்கிற சுதாகரனை பார்த்தான். ஐயோயோ, போயும் இவங்கிட்ட நான் மாட்டிக்கணுமா? இவன் ஏதாவது ஒரு கேள்வி கேட்பான், அதுக்கு நான் பதில் சொல்லலைன்னா டெய்லி அவன் வீட்டுக்கு பாலை ஊத்த சொல்லுவானே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அவன் முன்னாடி வந்து நின்ன சுதாகர். என்கிட்ட தப்பிக்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. ஐயோ சுதாகரன்னு என்ன விட்டுருங்க. நீங்க ஏதாவது கேள்வி கேட்பீங்க, எனக்கும் பதில் சொல்ல முடியாது. அப்புறமா நான் தோத்து போய் ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டுக்கு பால் ஊத்த வேண்டியதா வரும். என்னால முடியாது. நான் முதல்ல இங்கிருந்து கிளம்புறேன். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சுதாகரன்னு. ஐயோ சுப்பையா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறது, மாடுக்கு புல்லு போடுறது, பால் கறக்கிறது, இந்த வேலை தான். இதனால எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்க போறேன். அதுக்கு நீ சுலபமா பதில கூட சொல்லிடுவ. அண்ணன், நீங்க என்ன விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, என்ன கேள்வி கேக்குறீங்களோ கேளுங்க. தோத்துட்டேனா அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு டெய்லி பால் ஊத்துறேன். இப்ப சொன்னியே, இதுதான் சரியான பதில். சரி சுப்பையா, மனுஷனுக்கு எத்தனை காலு அப்படின்னு கேட்ட உடனே சுப்பையா சிரிச்சான். அண்ணே, பதில் சொல்றேன்னு. என்னோட பசுமாடுக்கு நீங்க கொஞ்சம் காலம் புல்லு கொண்டு வந்து போடணும். முடியுமா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. மனுஷனுக்கு 2 காலு. அது எப்படி சுப்பையா 2 காலாவும்? மனுஷனுக்கு 6 காலு. அது எப்படிங்கன்னு 6 காலு? இருக்கிறது 2 காலு தானே. காட்டுறேன் இரு. இது 2 காலு, 2 முட்டிக்காலு, 2 முனங்காலு, ஒட்டு 6 காலு அப்படின்னு சொன்ன உடனே சுப்பையா ஆச்சரியப்பட்டு வாய திறந்தான். சுப்பையா, நாளையில இருந்து நீ செய்ய வேண்டிய வேலை தெரியுங்கண்ண. உங்க வீட்டுக்கு பால் ஊத்தணும், அவ்வளவுதானே. பாலெல்லாம் நீ ரொம்ப நாள் வரைக்கும் ஊத்துறது வேண்டாம். என்னோட வீட்டு கரண்ட் பில்லு கட்டிடு. சரிங்கண்ண, கட்டுறேன். சரி, காட்டுல எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கேன், நீயும் வந்துரு அப்படின்னு சொன்ன உடனே சுப்பையா ரொம்ப சந்தோஷப்பட்டான். சுதாகர் சின்னையாவோட வீட்டுக்கு வந்தான். வீடு பூட்டு போட்டிருந்தது. சுதாகருக்கு சந்தேகம் வந்தது. உடனே ஜன்னல்ல இருந்து வீட்டுக்குள்ள எட்டி பார்த்தப்போ சின்னையா வீட்டுக்குள்ள ஸ்டூல் மேல உக்காந்துருந்தான். டே சின்னையா, நீ ரொம்பவே புத்திசாலியா இருக்கிறடா. நான் உங்ககிட்ட கேள்வியை கேட்டு அதுல ஜெயிச்சு என் வீட்டுக்கு தேவையான பொருளுங்களை எடுத்துட்டு போக வரலடா. அப்புறம் வேற எதுக்கு வந்த? நான் ஒரு புத்திசாலி.
உங்ககிட்ட கேள்வி கேட்டு அதுல ஜெயிச்சு என் வீட்டுக்கு தேவையான காய்கறி மல்லிகை பொருளெல்லாம் எடுத்துட்டு போக வந்திருக்கேன்னு தானே கதவை சாத்திட்டு உள்ள இருக்க. ஆமா, வேற எதுக்காக வந்திருக்க? நான் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் சாப்பாடை ஏற்பாடு பண்ணிருக்கேன், அந்த விஷயம் சொல்லலான்னு தான் வந்தேன். சுதாகரோட வார்த்தையை கேட்டு சின்னையா ஆச்சரியப்பட்டான். என்ன சுதாகர், உனக்கு லாட்டரி ஏதாவது அடிச்சதா எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நான் எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் கேட்ட கேள்வியை தான் நீனும் கேக்குற. இந்த மாதிரி பிஸ்னாரிய பார்த்தா என்ன சொல்லுவாங்க? எல்லாருமே இதே கேள்வியை கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? சூரி சம்பத்துக்கும் இந்த விஷயத்த பத்தி சொன்னியா? என்ன சொன்னாங்க? அவங்களும் வரேன்னு சொன்னாங்க. நீ வரும்போது தங்கச்சி சுகன்யாவையும் கூட்டிக்கிட்டு வந்துரு அப்படின்னு அவன் சொல்லி அங்கிருந்து கிளம்புன உடனே சின்னையா சைக்கிள சூரியோட வீட்டுக்கு வந்தான். உன்ன மாதிரியே அவனோட வார்த்தையை கேட்டு நானும் கூட ஆச்சரியப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் சூரியோட வீட்டுக்கு போனேன். அவன் ஆமான்னு சொன்னதுனாலதான் நான் உன்னை பாக்குறதுக்காக வந்தேன். சரிடா, நானும் சரியான நேரத்துக்கு உன் தங்கச்சி சுகன்யாவை கூட்டிக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான். இப்படி நேரம் போய்கிட்டு இருந்தது. சூரி அவன் பொண்டாட்டியான ஆமணி, சம்பத் அவன் பொண்டாட்டி கவிதா, சின்னையா அவன் பொண்டாட்டி சுஜாதாவை கூட்டிக்கிட்டு வந்தான். இப்படி எல்லாரும் ஒரு பக்கம் சேர்ந்தாங்க. சுதாகர் அவனோட புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சான். எல்லாரும் வந்துட்டீங்களா? நான் கேள்வியை கேட்கறதுக்கு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொன்னான். அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஆச்சரியமா நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ கடவுளே, என்னால முடியாது, இப்படி நடக்கும்னு தான் நான் இதுக்கு முன்னாடியே வரமாட்டேன்னு யோசிச்சேன். என்ன சுதாகர், நீ எங்க எல்லாரையும் வர சொன்னது சாப்பிட்றதுக்கு தானே? இப்ப என்னடா நான் கேள்வி கேட்கறேன்னு சொல்றேன். முதல்ல சாப்பாடு கொடு, சாப்பிட்டு கிளம்புறோம், நேரமாச்சு. அப்படி சொன்னா எப்படி சம்பத்து? நீங்க எல்லாரும் சேர்ந்தா ஒரு 6 பேர் இருக்கீங்க, ஆளுக்கு ஒரு கேள்வி அப்படின்னு கேட்டா கூட சீக்கிரமா முடிஞ்சிரும். அதுக்குள்ள கிளம்புறேன்னா எப்படி? சுதாகர் இப்படி சொல்லும் போது அங்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் அங்க இருக்கிற சாப்பாடை பார்த்தாங்க. அவங்க வாயில எச்சில் ஊறிச்சு. அதை பார்த்து சுதாகர் சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் கேள்வி கேட்கறேன்னு சொன்ன உடனே சரின்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. சரி, முதலாவது கேள்வி, பாலே இல்லாத பால் எந்த பால்? கழுத பால். இல்ல சின்னையா, பாலு தான், பால் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் மூஞ்சிய பார்த்துக்கிட்டாங்க. இப்போ 2வது கேள்வி, தாலி இல்லாத தாலி என்னது? இவன் கேட்ட தமாசான கேள்விக்கு சரியான பதில் என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. யாருமே சரியான பதில சொல்லல. தாலின்னா என்ன? கழுத்துல போடுற தாலி தானே? கழுத்துல தாலி அப்படின்னா கழுத்துல என்ன தாலி போடுவாங்களோ அந்த தாலி. அது தப்பு சுகன்யா, தாலி இல்லாத தாலி எகத்தாலி அப்படின்னு அவன் பதில சொன்ன உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இதுதான் என்னோட கடைசி கேள்வி அப்படின்னு சொன்ன உடனே சுதாகர் 10 தமாசு கேள்விய கேட்டான். அதுக்கு யாராவது பதில் சொல்லுவாங்களான்னு பார்த்தா யாருமே பதில் சொல்லல. நீங்க யாருமே நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாததுனால இந்த சாப்பாடை இப்படியே நான் திருப்பி வீட்டுக்கு கொண்டு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அன்னையில இருந்து யாருமே ஊருக்குள்ள சுதாகர் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கல. அவனை பார்த்தாவே மூஞ்சி திருப்பி போய்கிட்டு இருந்தாங்க. இத பார்த்து அவனுக்கும் கஷ்டமாயிடுச்சு. அதனால சாயங்கால நேரத்துல எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சுதாகர் அவங்க கிட்ட போனா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்க எல்லாருக்கிட்டையும் கேள்வி மேல கேள்வி கேட்டு உங்களை ஏமாத்தி நான் காசை வாங்கிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தேவையானதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், என்ன மன்னிச்சிடுங்க. இங்க பாரு சுதாகர், தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கறது சாதாரணமான விஷயம். ஆனா இதுக்கப்புறம் அந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவனும் சரின்னு ஒத்துக்கிட்டான். இதுல இருந்து சுதாகரும் எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தான். பிசினாரி தனத்தினால அவனோட நண்பர்களை கூட அவன் இழந்துருவான்னு கவலைப்பட்டான். இப்படி அன்னையில இருந்து எல்லாரு கூடயும் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சான். ஒரு சின்ன மல்லிகை பொருள் கடையில சுப்பாராவ் உக்காந்துக்கிட்டு பணத்தை கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தான். ராஜு அந்த கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். சுப்பாராவுக்கு அந்த கடைன்னா அவ்வளோ உயிர். அந்த கடையில வேலை செய்யற ராஜு சுப்பாராவை அவனோட ரத்த சம்பந்தம் மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தான். ஆனா சுப்பாராவ் ராஜுவை மட்டும் அவன் கடையில வேலை செய்யற ஒரு கூலியா தான் பார்த்தான். டே ராஜு, இன்னும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சாயந்தரம் வர வேண்டிய தானியம் எல்லாம் இன்னும் வரல, என்ன நடக்குது? நேரம் பாத்தியா எவ்வளவு ஆச்சுன்னு? ஆமாங்கய்யா, வண்டி டயர் பஞ்சர் ஆயிடுச்சான், இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாங்க அப்படின்னு இப்பதாங்க ஐயா சொன்னாங்க. இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாங்களாம். நீங்க கொஞ்சம் சமாதானமா இருங்கய்யா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்.
என்னடா எப்ப பார்த்தாலும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு இன்னைக்கு வியாபாரமும் ஆகல, அதுல உண்டே ஒரு பெரிய தலைவலி. இங்க பாருடா, வேலைய சரியான நேரத்துக்கு சரியா செய்யணும், இல்லனா சம்பளத்தை கட் பண்ணிடுவேன். சரிங்க ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க, இந்த கடைய என் கடையா பாத்துக்கிறேன். எங்க அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இப்ப வந்துடுறேங்க ஐயா. என்னடா நீ எப்ப பார்த்தாலும் என் கடைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இது என்னுடைய கடை, நீ வேலை பாக்குற அவ்வளவுதான். சரி, போய் சீக்கிரமா வந்துரு. சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லி ராஜு வீட்டுக்கு போய் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்து திரும்பி வந்துகிட்டு இருந்தான். அப்பதான் வழியில அவனோட அத்தையான ராஜும் அவனோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறத பார்த்தான். தம்பி ராஜு, இப்ப உங்க அம்மாவோட உடம்பு எப்படிப்பா இருக்கு? பரவாயில்லங்க அத்தை, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இங்க பாருப்பா, எங்க ஊர்ல ஒரு புரோகிதர் இருக்காரு. அவர்கிட்ட உங்க அம்மாவோட உடம்ப பத்தி சொன்னேன். அவங்கதான் சொன்னாங்க, அம்மாவுக்கு சாமியோட அருள் வேணுமா, அதனாலதான் நான் சொல்றேன், எங்க ஊரு பக்கத்துல ராமேஸ்வரம் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு போய் நீ வேண்டிக்கிட்டு அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து உங்க அம்மா மேல தெளிச்சனா உங்க அம்மா குணமாயிடுவாங்க. அம்மா நல்லதுக்கு தான் சொல்றேன், ஒரு வாட்டி போயிட்டு வாப்பா. சரிங்க அத்தை, நான் வேலை செய்யற கடையோட முதலாளி கிட்ட நான் லீவு கேட்கணும். அந்த ஆளுகிட்ட லீவு கேட்கறதா இருந்தாலே பயமா இருக்கு. வேலை செஞ்சா சம்பளம் கூட கொடுக்க மாட்டாரு, அதுலயும் வேலைக்கு போலனா புடிச்சுக்குவாரு. பாருப்பா, உன்னோட சம்பளம் அது இதுன்னு தலைய போட்டு கெடுத்துக்காத, அம்மா தான் முக்கியம். நீ தைரியமா ஒரு தடவை போய் கேளு. சரிங்கத்த, நாளைக்கே போய் கேக்குறேன். சரிங்கத்த, நான் கடைக்கு போயிட்டு வரேன், கொஞ்ச நேரம் நீங்க அம்மா கூட இருங்கத்த அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கடைக்கு கிளம்புனா. மறுநாள் காலையில கடை முதலாளி கிட்ட, ஐயா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். எங்க அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல, அதனால நான் கோயிலுக்கு போனோம், நாளைக்கும் நாளான்னைக்கும் லீவ் வேணும். இங்க பாருப்பா, நான் முதல்லயே சொல்லிருக்கேன், உடம்பு சரியில்லை அது இதுன்னு லீவு கேட்க கூடாதுன்னு. இருந்தாலும் நீ என்கிட்ட லீவு கேக்குற. ஐயா தயவு செஞ்சு என்ன நீங்க புரிஞ்சுக்குங்க ஐயா, எங்க அம்மாவோட உடம்பு, அதனாலதான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க பாருப்பா, அது இதுன்னு ஏதோ சொல்லாத. சரி, உனக்கு லீவு கொடுக்கறேன். உன்னோட ஒவ்வொரு நாள் சம்பளம் 100 ரூபா. நீ வேலைக்கு வரலன்னா இன்னொருத்தர் அந்த வேலைக்கு வச்சுக்குவேன். அதனால உன்னோட சம்பளத்தை இருந்து அந்த 100 ரூபாவை அவங்களுக்கு கொடுக்கணும். நீ வேலைக்கு வரலன்னா உன்னோட சம்பளத்தை கட் பண்ணிடுவேன். அந்த காசை தான் இங்க வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கும். சரிங்க ஐயா, அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லங்க ஐயா, எங்க அம்மாவோட உடம்பு தான் முக்கியம். சரிப்பா, நீ கோயிலுக்கு போறல, நான் உண்டியல போடுறதுக்காக 1000 ரூபாய் காசை கொடுக்கறேன், இத உண்டியல்ல போடு, என்னை ஏமாத்த கூடாது. நான் உண்டியில போடணுமாங்க ஐயா? ஆமாப்பா, இது சாமிக்கு நான் கொடுக்கறது. என்னோட கடையில நல்லா வியாபாரமா நான் காசு போடுறேன்னு வேண்டிக்கிட்டேன். இத உண்டியில போடுவியா? இப்பங்க ஐயா, உண்டியல்ல போடுறேன். போட்டேன் அப்படின்னு நான் போய் சொல்ல மாட்டேங்க ஐயா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வீட்டுக்கு போய் வீட்டுல அவங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்கு ராஜ்யத்தை தங்க வச்சுக்கிட்டு அங்கிருந்து அவன் கோயிலுக்கு கிளம்புனான். இப்படி ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்தே வந்தான். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரும்போது அங்க வயசான ஒரு தாத்தாவும் பாட்டியும் நின்னுக்கிட்டு இருக்கிறத அவன் கவனிச்சான். இங்க குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? என் பொண்டாட்டிக்கு ரொம்ப தாகமா இருக்கான். நாங்க கோயிலுக்கு போனோம். எங்க கிட்ட கோயிலுக்கு போறதுக்கு மட்டும்தான்ப்பா காசு இருக்கு. ஏதாவது வாங்கி சாப்பிட கூட எங்க கையில காசே இல்லப்பா. ராஜு உடனே அவன் ஜோபுல இருந்து 500 ரூபாய் காசு எடுத்து அந்த தம்பதிங்களுக்கு சாப்பிடுறதுக்கு கொடுத்தான். ஐயோ, இந்தாங்க தாத்தா, இந்த 500 ரூபாவை உங்களோட வண்டி செலவுக்கு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, வெளிய நல்ல ஹோட்டல் இருக்கு, நீங்க 2 பேரும் போய் வயிறு நிறைய முதல்ல சாப்பிடுங்க. தம்பி, இந்த மாதிரி நாட்கள்ல கூட உங்கள மாதிரி நல்லவங்க இருக்காங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. அந்த கடவுள் கண்டிப்பா உங்களை காப்பாத்துவான். அவனோட ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கும். உங்களோட ஆசீர்வாதம் இருந்தா போதும் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிட்டான். இப்படி ராஜு மறுநாள் காலையில அந்த ஊருக்கு போய் அங்க இருக்கிற கோயிலுக்கு போனான். அந்த கோயிலுக்கு போகும்போது வாசல்ல ஊனமுற்ற ஒரு கிழமை உட்கார்ந்து இருந்தான். ஐயா, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க ஐயா. என்னோட தள்ளு வண்டிக்கு சக்கரத்தை போடணும், அதுக்கு எனக்கு 300 ரூபாய் காசு வேணும். ஐயா, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க அம்மாவுக்காக காணிக்க பணத்தை தான் என் கையில வச்சிருக்கேன், அதை தவிர என்கிட்ட எந்த காசும் இல்ல. தம்பி, தயவு செஞ்சு உதவி பண்ணுப்பா. நான் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, எனக்கு ரொம்பவே பசி எடுக்குது அப்படின்னு சொன்ன உடனே ராஜு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. உடனே அவன் கையில 100 ரூபாய் காசை எடுத்து வச்சுக்கிட்டு 300 ரூபாய் பணத்தை அந்த ஆளுக்கு கொடுத்து, இந்தாங்கப்பா, இந்த 300 ரூபாய் வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான பொருளுங்களை வாங்கிக்குங்க.
ஐயா, பணத்தை மொத்தமும் எனக்கே கொடுத்துட்டீங்க. உங்க செலவுக்கு உங்க கையில காசு இருக்கா? நீங்க தாங்க ஐயா உண்மையிலேயே எனக்கு பெரிய கடவுள். இந்த கடவுள் என்ன காப்பாத்தணும்னு வேண்டிக்குங்க. நான் முதல்ல கோயிலுக்குள்ள போயிட்டு வரேன் அப்படின்னு ராஜு அங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே பக்கத்துல ஒரு பழைய ஆசிரமத்தை பார்த்தான். அந்த ஆசிரமத்தோட நிர்வாகி ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டான். ஆமாங்க ஐயா, இனிமே இதை நடத்துறது கஷ்டம்தான். இந்த ஆசிரமத்தை நடத்த கையில காசு இல்ல, ரொம்ப கடன் வேற அதிகமாயிருக்கு. சின்ன பசங்க வேற பசியில இருக்காங்க. ஐயா, எதுக்குங்க ஐயா இந்த ஆசிரமத்தை மூடணும்னு நினைக்கிறீங்க? தம்பி, கடன் அதிகமாயிருக்கு. பசங்க எல்லாம் முதல்லயே பசியில இருக்காங்க. உதவி பண்றதுக்குன்னு யாருமே வரமாட்டிருக்காங்களே. இந்த வார்த்தையை கேட்ட ராஜு அவங்க அம்மாவோட வேண்டுதலுக்காக கொண்டு வந்த காசையும் உண்டியில போட சொல்லி கொடுத்த காசையும் எல்லாத்தையும் அவங்க கையில கொடுத்து 100 ரூபாய் காசு மட்டும் அவன் எடுத்து வச்சுக்கிட்டான். ஐயா, இந்தாங்க ஐயா, இதுதான் என் கையில இருக்கிற பணம். எங்க அம்மாவோட வேண்டுதலுக்காக கொண்டு வந்த. இதுல 2 நாள் பசங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடுங்க. தயவு செஞ்சு எந்த காரணத்து கொண்டும் இந்த ஆசிரமத்தை மூடாதீங்க ஐயா. யாருப்பா நீங்க? நீங்க கடவுளா? எங்க இருந்து வந்தீங்க? ஐயோ, நீங்க அப்படி என்ன புகழாதீங்க. இவ்வளவு நன்றி எனக்கு தேவையில்லை. அந்த கடவுளை உங்களை காப்பாத்துவான். அப்படி ராஜு அங்கிருந்து கிளம்பி அவன் கையில இருந்த 100 ரூபாவை சுப்பாராவ் கொடுத்த காசு அப்படின்னு உண்டியில போட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு மறுநாள் காலையிலேக்கெல்லாம் அவனோட வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்தவன் அம்மாவுக்கு தீர்த்தத்தை கொடுத்துட்டு சாமியோட பொட்டை வச்சுக்கிட்டு கடைக்கு வந்தான். முதலாளி கொடுத்த காசை உண்டியல்ல போடலையே, இந்த உண்மைய சொல்லலாமா வேண்டாவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். என்னடா, என்ன ஆச்சு? பூஜை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? நான் கொடுத்த காசை, காணிக்க காசை உண்டியில போட்டியா? ஐயா, நான் உண்மைய சொல்லிடுறேங்க ஐயா. நீங்க கொடுத்த 50,000 ரூபாய் பணத்தை நான் உண்டியில போடல, வெறும் 100 ரூபாய் மட்டும் தான் போட்டேன். அப்போ நான் கொடுத்த பணத்தை நீ திருட்டுத்தனம் பண்ணிட்டியா? ஐயா, இல்லங்க ஐயா, நான் 9,000 ரூபாவை அங்கிருந்த ஜனங்களுக்கு தானம் பண்ணேன். அங்கிருந்த வயசான தம்பதிங்களுக்கும் ஊனமுற்றவங்களுக்கும் அனாதை ஆசிரமத்துல இருக்கிறவங்களுக்கும். ஏண்டா, என்னோட பணத்தை உன்னோட பணம்னு நினைச்சுக்கிட்டு நீ தானம் பண்ணிருக்கியா? இனிமே என்னோட கடையில நீ வேலை செய்யறதுக்கு கூட லாயக்கில்ல, என் கண்ணு முன்னாடி நிக்காத அப்படின்னு ராஜுவ கடையை விட்டு வெளியே போக சொன்னான். ராஜுவும் கவலையோட வீட்டுக்கு வந்தான். ராஜு, பாத்தியாப்பா, நீ கோயிலுக்கு போன நல்ல நேரம் உங்க அம்மாவுக்கு கை காலெல்லாம் குணமாயிடுச்சு. என்னத்த சொல்றீங்க? உண்மையா? எங்க அம்மா குணமாயிட்டாங்களா? அம்மாவோட கை காலெல்லாம் சரியாயிடுச்சா? ஆஹா, எல்லாமே அந்த கடவுளோட அருள் தான். ராஜுவுக்கு கடவுள் மேல இருக்கிற பக்தி 2 மடங்கு அதிகமாச்சு. இந்த பக்கம் சுப்பாராவ் ராஜுவை திட்டிட்டு கோவமா உக்காந்துருந்தா. அந்த நேரம் பார்த்து ஒரு சுவாமிஜி நெத்தி நிறைய குங்குமத்தை வச்சுக்கிட்டு அவன் முன்னாடி தரிசனம் கொடுத்தாரு. சுப்பாராவ், சுப்பாராவ், இவ்வளோ கோவமா உக்காந்துருக்கியே, எதுக்காகப்பா? யாருங்க ஐயா நீங்க? நான் முதல்லயே ரொம்ப கோவமா இருக்கேன். நீ 1000 ரூபாவை ராஜு கையில கொடுத்த. ராஜு அந்த 1000 ரூபாவை 3 ஜனங்களுக்கு தானம் பண்ணான். வயசான தம்பதிங்களுக்கு 500 ரூபாய் கொடுத்தான். கை காலு விளங்காம இருக்கிற பிச்சைக்காரனுக்கு 300 ரூபாய் கொடுத்தான். மிச்ச காசை அங்க இருக்கிற ஆசிரமத்துல இருக்கிற பசங்களுக்கு சாப்பாடு செலவுக்கு கொடுத்தான். உன்னோடைய காசை அங்க இருக்கிறவங்களுக்கு தானம் தர்மம் பண்ணி புண்ணியத்தை கட்டிக்கிட்டான். ஆமா, இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இத்தனைக்கும் நீங்க யாரு? நான் இங்க அங்கன்னு இல்லாம எல்லா பக்கமும் இருக்குவேன். நான் சர்வ யாத்ரா யாமினி. என்னோட பக்தருங்க எங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அந்த இடத்துல அவங்களுக்கு நல்லது பண்ண கண்டிப்பா நான் இருக்குவேன். சுவாமி, நீங்க நீங்க அப்படின்னு சுப்பாராவ் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சுவாமிஜி அங்கிருந்து கிளம்புனாரு. என்னோட பக்த பணத்து மேல ஆசை இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சான். நீ இப்போ என்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறதே வேண்டாம், என் கிட்ட வராத அப்படின்னு சொல்லி சுவாமிஜி கோவமா அந்த கடையை விட்டு கொஞ்ச தூரம் நடந்து போகும்போதே சுப்பாராவ் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே மாயமாயிட்டாரு. சுப்பாராவுக்கு அப்பதான் புரிஞ்சது, சாக்ஷாத் நான் பார்த்தது அந்த மகான் கடவுள் தான் அப்படின்னு. ராஜுவோட வீட்டுக்கு போனா. ராஜு, ராஜு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுறா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னோட பண திமிரு என் கண்ணை மறைச்சிருச்சு. நீ செஞ்சது தெய்வ காரியம். ஐயா, என்னங்கய்யா சொல்றீங்க? நீங்க என்னய்யா எங்க வீட்டாண்ட? என்னோட நல்ல குணத்து முன்னாடி நான் ஒரு மனுஷன் கூட இல்ல. நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பி என்னோட கடைக்கு வந்துரு. இனிமே அந்த கடையில நீ ஒரு கூலியா வேலை செய்யக்கூடாது. அதுல சரி பங்கு உனக்கு இருக்கு. இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற இது எல்லாமே அந்த கடவுளால தான்.
இந்த கடவுள் எங்க அம்மாவுக்கு மட்டும் இல்லாம உங்களோட மனசுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கான். ஆமா ராஜு, அந்த கடவுள் மனுஷ ரூபத்துல வருவான் அப்படிங்கிறதுக்கு இதுதான் சாட்சி.